வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு கோவில், அதாவது சிவன் கோவில், கிருஷ்ணன் கோவில், அப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு கோவில், நிறைய கோவில் இருக்குது. இது கேரளா மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோவில். அதாவது பார்த்துங்க, கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குங்க. பாருங்க, பூரா கேரளாவில் பொறுத்தளவுக்கு கோவில் வந்து எப்பவுமே அந்த ஓடு, அதுக்கப்புறம் உள்ள சிலை அப்படி தான் இருக்கும். இது கேரளாவில் ஒரு விஷ்ணு கோவில். சிறந்த இடம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு, நிலம்பூர் போகிற வழியில். பாருங்கள், கோயிலுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குங்க. கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர், அப்புறம் பார்வதி, அப்புறம் முருகர் இப்படி தான் இருக்குங்க. அதாவது கோயில் ஃபுல்லாக ஓடுதான் பாருங்கள். ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுற்றி செடி மரங்கள் அவ்வளோ ஒரு வந்து எப்போவுமே கேரளாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. அதாவது இது வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற கமிட்டியை நிர்வகிக்கிற கோவில். அதாவது கவர்மெண்டெல்லாம் கிடையாதுங்க. கேரளா பொறுத்தளவுக்கு ஒரு சில கோவில் மட்டும்தான் கவர்மெண்ட்டு, பாக்கியெல்லாம் அந்த ஊர் கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டியில் தான் நிர்வகிச்சிட்ருப்பாங்க. அவங்க எல்லா கோயிலும் இந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி செடி, சாமி கும்பிட்டுக்கிறாங்க. இங்கே வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 20 பேர் போகிறாங்க. கட்டிட்டு வருவாங்க பாருங்க. ஒவ்வொருத்தராக வந்து வெளியே வந்து போகிறாங்க பாருங்க. அதாவது சுற்றியும் பார்த்திங்கன்னா ஓடு பாருங்க, உள்ளேருந்து வராங்க பாருங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுக்கிறாங்க, போகிறக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுக்கிறாங்க. ஒரு கட்டை எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. ஒவ்வொருத்தர் கோயிலில் சாமி கும்பிட்டு கட்டை எடுத்துகிட்டு வந்து வராங்க. கோயிலை சுற்றி 3 டைம் சுற்றி அதுக்கப்புறம் ஈடுகாய் உடச்சி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க. லைனாக வந்துட்டுக்கிறாங்க பாருங்க. கட்டிட்டு வந்துட்டுக்கிறாங்க. அதாவது விஷ்ணு கோயில் அங்கே இருக்கிற கமிட்டியில் கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் எப்பவுமே இங்கே சிறப்பு பூஜை நடைபெறும். வந்து இது ஒரு முக்கியமான விஷ்ணு கோவில். அதாவது காலை, மத்தியானம், இரவு 8 மணி. இரவு எப்பவுமே ஒரு பஜனை இருக்கும். எத்தனை பேர் கோயிலுக்கு போய் கட்ட ஈடுகாய் உடச்சிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டுக்கிறாங்க. அதாவது கேரளா மாநிலத்தில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல கோவில். அப்புறம் இந்த கோவிலில் வந்து குளம் இருக்குங்க. அந்த குளம் சூப்பராக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குங்க. இப்போ கேரளாவில் குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு ஒரு இது போட்டுக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த ஒரு பூச்சி இருக்கலாமா, குளத்தில் முங்கும்போது மூக்கு வழியாக வந்து மூளையை அட்டாக் பண்ணுதாமா. அதனால் யாருமே அளவாக குளிக்கிறதில்ல. பம்பை ஆற்றில் இதனால தான் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சில பேர் சபரிமலை போயிருப்பாங்க, அந்த சபரிமலையை பற்றி எல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்த பற்றி வரலாறு சொல்லுவோம். வரலாறு தெரியாமல் இப்போ சிலர் வந்து உளறிட்டு இருப்பாங்க யூடியூப்பில் உட்காந்துட்டு. இதுதான் அந்த குளத்துக்கு போகிற வழி. பார்த்துங்க, அந்த கோயில் குளத்துக்கு போகிற வழியிலேயே ஏகப்பட்ட பூச்செடிகள் இருக்குதுங்க. பச்சை பசைன்னு இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. குளம் அப்படி சுத்தமாக இருக்குங்க. இப்போ வந்து நிறைய பேர் குளிக்கிறதில்ல, அதனால் இந்த குளம் வந்து ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஸ்டெப்பு, படிக்கட்டு இருக்குதுங்க. ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது, படிக்கட்டு பச்சை பசைன்னு இருக்குது. தண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க. சுத்தமாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. விஷ்ணு கோவிலின் குளம் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சுற்றி மரங்கள் தான். அங்கே பாருங்க, மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ. விஷ்ணு பக்தர்கள் ஆராய்ச்சி தான் இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கோயில் சுற்றி வாழை மரம், தென்னை மரம், எல்லா மரமும் இருக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக சுத்தமாக வச்சுருக்குறாங்க. விஷ்ணு கோவிலின் குளத்தை பாருங்கள். அவ்வளோ ஒரு அட்டகாசமான சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க, நாலா பக்கமாக படிக்கட்டு இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்க முறை பாதுகாப்பாக குளிக்கலாம். இங்கே ஆழமெல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.